الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்களில் சகாபியத்தோடு இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்று வருகிறார். அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, ஒரு சமுதாயம் முன்னேறுவதற்கான அடிப்படையான காரணிகளை ஒவ்வொரு முஸ்லிம்களும் தன்னுடைய வாழ்க்கையில் பேணி நடக்க வேண்டும் என்பது குறித்து 2 தகவல்களை நாம் பதிவு செய்திருக்கிறோம். ஒன்று, நம்முடைய வேலைகளை நாம் சரியாக செய்வது. 2, நேர மேலாண்மையை நம்முடைய வாழ்வியலில் பின்பற்றுவது. இது ஒவ்வொரு முஸ்லிமுடைய முன்னேற்றத்திற்கான அடிப்படை. 3ஆவதாக உள்ள விஷயம் என்னன்னா கல்வி. ஒரு மனிதன் முன்னேறுவதற்கான அடிப்படை காரணியாக இருப்பது என்னன்னா கல்வி. கல்வி இல்லாத மனிதன் தன்னுடைய வாழ்வியலில் பயணிப்பது ஒரு மிகவும் சிரமமான ஒரு காரியம். கல்வி அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் ஒரு புரிதல் என்னன்னு கேட்டால், பள்ளிக்கூடத்தில் போய் படித்து பாஸ் ஆகி சர்டிஃபிகேட் வாங்கி வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை கல்வி. தான் எதை சார்ந்து இருக்கிறோமோ அந்த துறை சார்ந்த விஷயங்களை முற்றிலுமாக அறிந்து வைத்துக் கொள்வது தான் ஒரு பெரிய கல்வி. கல்விங்கிறது வெறும் புத்தகத்தை எடுத்து படிக்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா படிக்க தெரியாதவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர். படிக்க தெரியாது, எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது சொல்லுவாங்க. அப்போ தான் எதை சார்ந்து இருக்கிறோமோ அந்த துறை சார்ந்த விஷயங்களை அனைத்தையும் கற்றுக்கொள்வதே ஒரு கல்வி. கல்வி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமானது. அது முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய பின்னடைவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த சமூகம் புரிந்து வைத்திருக்கிற விஷயம் என்னன்னா, படிக்க தெரியாத நபி, எழுத தெரியாத நபி. அவங்களுக்கு படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு நபிக்கே படிக்க தெரியாது, எழுத தெரியாது, நம்ம என்னத்தை படித்து என்னத்தை கண்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆனை நம்ம படித்தோம்னா, குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன பிரார்த்தனை அப்படின்னா, வக்குல் ரப்பி ஸித்னி இல்மா. இறைவா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்கிறாங்க. இந்த துவாவை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு சொல்லித்தரான். இறைவா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. எழுதவும் தெரியாத, படிக்கவும் தெரியாத ஒரு நபி கேட்கிற துவா என்னன்னா, கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. அப்படின்னா கல்வி என்பது எழுதுவது படிப்பது மட்டுமல்ல, தான் சார்ந்து இருக்க துறை சார்ந்த எல்லா விஷயங்களையும் அறிந்து கொண்டு அதில் கரெக்டாக செயல்படுறது. அப்போ தான் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். ஒரு வேலைக்கு போகிறோம், காலையில் போனால் சாயங்காலம் ஆனால் சம்பளம் தருவார் அப்படின்னு போனோம்னா அந்த தொழிலை கற்றுக்கொள்ளாமல் ஏவுகிற வேலையை மட்டும் செய்கிற ஒரு பணியாளராக தான் முன்னேற முடியுமா? கிளாஸ் எடுத்து அப்படி வச்சுருப்பா, சரிங்க சார். இப்போ டேபிளை துடைச்சிருப்பா, சரிங்க சார். இப்போ இலையை போடுப்பா, சரிங்க சார். சோத்து வைப்பா, சரிங்க சார். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தால் எதை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கடைக்குள்ள வேலைக்கு போயிட்டோம்னா, ஒரு ஹோட்டலில் வேலைக்கு செய்யணும். அந்த ஹோட்டலில் என்னெல்லாம் செய்கிறாங்க, எப்படியெல்லாம் தயார் பண்ணுறாங்க, அந்த ஹோட்டலை எப்படியெல்லாம் நடத்துனாங்க, இதெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த காலத்தில் உள்ளவங்கன்னா அப்படி தான் செய்வாங்க. அப்படியே ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் சேர்றா, இன்றைக்கி இந்த மெக்கானிக் வேலையை கற்றுக்கிட்டேன்னா பின்னாடி உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி சம்பளமே இல்லாமல் வேலைக்கு சேர்த்து விடுவாங்க. ஏன்னா அவன் தொழில் அப்படிங்கிற ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளும் போது, அன்னைக்கு கற்றுக்கிட்டவன் தான் இன்றைக்கி பூரா மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவன். இன்றைக்கி வண்டி பூரா டிஜிட்டல் ஆயிடுச்சு, பூரா பார்க்க முடியாத அளவுக்கு டிஜிட்டலாக மாறி இருக்குது. அப்போ அன்றைக்கு சம்பளமே இல்லாமல் வேலையை கற்றுக்கொண்டவன் இன்றைக்கு அந்த தொழில் சார்ந்த துறையில்
ஒரு நிறுவனத்தை வச்சு 50 வண்டி 100 வண்டியை வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு கல்வியை வளர்த்து கொண்டான் அப்படின்னா அதுதான் முன்னேற்றத்திற்கான வழி. அப்போ எதை சார்ந்து நம்ம இருக்கிறோமோ அதை சார்ந்த வழிகளில் தெளிவு பெறுவதும் அறிவு பெறுவதும் நம்மை முன்னேற செய்யும். அதற்கான கல்வியும் ஞானமும் படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ அதை நாம் வளர்த்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எர்ஃப இல்லா உள்ளதீன ஆமனும் மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அன்றியும் உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பல தகுதிகளை உயர்த்துவான். அல்லாஹ் பல தகுதிகளை உயர்த்தும். எப்ப நீ உயரணும்னு சொன்னா உனக்கு கல்வி வேணும். நீ கல்வியை கற்றுக்கொள், ஞானத்தை பெற்றுக்கொள், உன் தகுதியை நான் உயர்த்துகிறேன் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுவார். அப்ப நாம் உயர்வதற்கான அடிப்படை எதுவா இருக்குன்னா கல்வி ஞானமாக இருக்கு. வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். அல்லாஹ்வோ நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு ரொம்ப அழகா எளிமையா இன்னொரு வசனத்துல நமக்கு புரியுற மாதிரி விளக்குறான். என்று விளக்குறானா, குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே நீ கூறும், அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா? ரொம்ப கேட்கலாம். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? படித்தவரும் படிக்காதவரும், கல்வி ஞானம் பெற்றவரும் கல்வி ஞானம் பெறாதவரும் சமமாவார்களா? ரொம்ப கேட்கலாம். அப்போ நம்ம உயர்வு எங்கே இருக்குன்னா நாம் கல்வியை கற்றுக்கொள்வது. இன்னமா தக்கொரு அல்பா, நிச்சயமாக குரானை கொண்டு நல்ல உபதேசம் பெறுவோம் அறிவுடையவர்கள் தான். இந்த குரான்ல நான் என்ன செய்கிறேன், இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கான வழிகளை நான் விளக்கி சொல்லுகிறேன். அதான் சொல்றேன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? அப்ப நீ கற்றுக்கொள். எந்த துறை சார்ந்து நீ இருக்கிறையோ அந்த துறை சார்ந்த கல்வி என்ன செய்யணும், கற்றுக்கொண்டாதான் அதுல மேல வர முடியும். நானா வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாலும் வரவர முடியாது. முயற்சி செய்யாத எந்த பணிகளும் நம்மை வளர்க்கவே செய்யாது. கற்காத எந்த கல்வியும் நமக்கு பயனை தரவே தராது. அப்ப முன்னேற்றத்திற்கான அடிப்படை என்னன்னா கல்வி கற்பது. அப்ப அந்த கல்வி என்பது மிக முக்கியமானது. அதுதான் ஒவ்வொரு தனிமனிதனுடைய முன்னேற்றம் இருக்குது. ஒரு டெய்லர்கிட்ட போய், அந்த காலத்துல டெய்லர்லாம் என்ன செய்வாங்க, மொத்தமா அவரே அளவெடுப்பாரு, வெட்டுவாரு, தப்பாரு, ஒரு சட்டையை முழுசா கொடுப்பாரு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? காலர் தைக்கிறது ஒருத்தரா இருக்காரு, கை தைக்கிறவர் ஒருத்தரா இருக்காரு, கைக்கு வைக்கிற கப்பு தைக்கிறவர் ஒருத்தரா இருக்காரு, கடைசி கார்னர் தையல் போனவரா இருக்காரு. தேய்க்கிறதுக்கு கூட இன்னைக்கு ஆள் தேவை. மிஷினுக்குள்ள போனால் சட்டை தேய்ச்சிக்கிட்டு வெளியே வந்துடும். இப்போ அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது எப்படி, அதை கற்றுக்கணும். ஒரு முழு சட்டையை தைக்கிறது எப்படி, அதை கற்றுக்கணும். அப்போ எந்த துறை சார்ந்து இருக்கிறோமோ அந்த துறை சார்ந்த அறிவை முழுமையாக பெறாத வரைக்கும் அந்த துறையில் அடுத்த இடத்துக்கு போகவே முடியாது. அப்படி போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடன் இருக்கிற அறியாமை தான் சமுதாய பின்னேற்றத்திற்கான காரணம். சமுதாய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னா கல்வி ஞானம். இதை கற்க அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனில் வழிகாட்டுகிறான் என்பதை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.